2 பேர்த்தோட லைஃப்பை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு பையன் வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது அடிமைத்தனம். அது அடிமைத்தனம்னா என்னன்னா, அவரோட நாட்டில் கருப்பர் வெள்ளையர்னு இருப்பாங்க, ஓகேங்களா? அது வெள்ளையர்னா உயர்ந்தவர், கருப்பர்னா ரொம்ப கீழே இருக்கிறவர்னு. அவர் வந்து ரொம்ப ஏழை குடும்பம். அவங்க அப்பா வந்து ஒரு தச்சர் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் படித்து ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு குமாஸ்தா ஆனார். இப்போ நான் பேசுறது எல்லாமே இந்த சின்ன பிள்ளைங்களுக்காக இல்லை, இந்த சின்ன பிள்ளைங்களோட பெற்றோர்களுக்காக. அதனால நீங்கள் தான் கேட்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுகிட்ட இதை கொடுத்து இது தண்ணினா தண்ணின்னு சொல்லும், பாலுனா பாலுன்னு தான் சொல்லும். நீங்க தான் வந்து தண்ணி எது பால் எதுன்னு தெரிஞ்சவங்க, ஓகேங்களா? நான் திரும்பி வரேன். அவர் வந்து ஒரு குமாஸ்தா வேலைக்கு போனாரு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த வேலை ஒத்து வரலன்னு ஒரு சின்ன மளிகை கடை மாதிரி நடத்தி அதுலேயும் நஷ்டமாயிடுச்சு. திருப்பி ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலைக்கு போனாரு. நான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறனால அவரும் ஒரு தபால்காரராக இருந்தார். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு வழக்கறிஞர் ஆனார். அதுதான் வந்து அவர் கொஞ்சம் ஏஜ் ஆனும் போது ஆன ஒரு வேலை. அதில் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டே இருந்தார். அப்போ வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த ஏரியாவில் வந்து கேட்கும்போது அவரை வந்து முன்னிறுத்தினாங்க. அவரும் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக ஆனார். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பிள்ளையில அந்த ஒரு மனசுல வந்து அந்த அடிமைத்தனம் வந்து வேறொன்று போயிடுச்சு. நம்மளை ஏன் அடிமையாக நடத்துறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம், கருப்பா பிறந்து எனக்கு ரொம்ப குத்தமா அப்படின்னு அவரோட சின்ன வயசுலயே மனசுக்குள்ள அப்படியே ஒரு கனல்ங்கிறது அப்படியே நெருப்புன்னு சொல்லக்கூடாது, கனல் அப்படியே பொங்கிக்கிட்டே இருந்தது. இது எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு. அதுக்காக அவரு அந்த சின்ன வயசுல ஒரு கனல் உள்ள இருந்தது. ஆனா அது வந்து நாளாகும் போது அணையவே இல்லை, இன்னும் பிரகாசமாயிட்டே இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட பீரியட் முடிஞ்சிருச்சு. திரும்பி வந்து அவர் நார்மலா ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அண்ணன் வரும்போது தெரியுது டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வர்றாங்க. திரும்பி வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் அந்த நாட்டோட அதிபர் ஆயிட்டார். என்னது? அந்த நாட்டோட அதிபர் ஆயிட்டார். அப்படின்னா என்ன தெரியுமா? அவரோட பேனா இருக்குல்ல, இந்த பேனால என்ன எழுதினாலும் அது சட்டம். இந்த பேனால என்ன எழுதினாலும் அது சட்டம். நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் என்ன எழுதியிருப்பாரு? அவரோட மனசுல கனல் இருந்தது இல்ல, அந்த கனலை வந்து போக்குறதுக்காக ஒரு கையெழுத்து போட்டார். யாரு? ஏழை குடும்பத்துல